ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாஷா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இல்லம் தேடி கல்வி மையங்கள் செயல்படுத்தலாம்ங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த இல்லம் தேடி கல்வி மையங்கள் பெரும்பாலும் ஆளுநர் குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ யாரெல்லாம் மையம் செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் உயர்கல்வி எடுத்தவங்க அதாவது உயர்நிலை வகுப்புகளுக்கு எடுத்தவங்களோட இல்லம் தேடி கல்வி மையங்கள் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நிலையில் தொடக்க கல்வியில் எந்த வாலண்டியரும் முன் வரல அப்படின்னாக்கா, உயர்கல்வி எடுக்கிறவங்கள இதில் செயல்படுத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடக்கநிலை வகுப்புகள் பார்த்திங்கனாக்கா, ஹையஸ்ட் மார்க்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இல்லாமல், இப்போ ஹைடெக் லேபில் செலக்ட் ஆனவங்க, ஆதார் கார்டில் செலக்ட் ஆனவங்க, இவங்கெல்லாம் நீக்கிட்டாங்க. மிச்சம் இருக்க தொடக்க கல்வியில் யார் நல்லா செயல்படுறாங்க அப்படின்ட்டு உங்கள் கோஆர்டினேட்டர் உங்களோட ஸ்கூல் ஹெச்எம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி உங்களோட வட்டாரத்தில் உள்ள ஒருத்தரை தான் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளராக அமைக்கப்படுறாங்க. இந்த ஒருங்கிணைப்பாளர் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எப்படி அதர் முன்னெடுப்புகள் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா, வாலண்டியராக அவங்க நான் பண்ணுறேன்னுட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க முன்னாடி நின்று இருப்பாங்க. நல்லா பேசுகிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் தான் இந்த ஒருங்கிணைப்பாளராக சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது போல் வீடியோக்களை அறிய என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.